உண்மையான இறை வழிபாடு பார்த்தீர்கள் என்றால் பழைய தமிழ்ல இதை ஆராதனை அப்படி என்று அழைத்தார்கள். ஆங்கிலத்திலே வர்ஷிப் அப்படி என்று அழைக்கிறார்கள். இது எங்களுடைய புதிய தமிழ்ல வந்து இதை இறை வழிபாடு அப்படி என்று நாம் அழைக்கின்றோம். பழைய முறைகளிலே பார்த்தீர்கள் என்றால் அல்லது வேற மற்ற கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் ஆராதனை ஆராதனை அப்படி என்று சொல்லுவார்கள். நாங்கள் அதை புதிய தமிழ்ல இறை வழிபாடு அப்படின்னு சொல்லுகிறோம். அப்ப இறை வழிபாடு என்றாலும் ஆராதனை என்றாலும் ஒன்றுதான். அதுபோல ஆங்கிலத்திலே வந்து வர்ஷிப் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஆராதனை அல்லது இறை வழிபாடு அல்லது வர்ஷிப் இதற்கும் வணக்க வழிபாடு அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். கத்தோலிக்க சபையிலே பார்த்தீர்கள் என்றால் இறை வழிபாடு என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும், வணக்க வழிபாடு அப்படி என்றும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். சரியோ, அது கத்தோலிக்க திருச்சபையில தான். மற்ற சபைகள்ல அது அல்ல. வணக்க வழிபாடு மற்ற சபைகள்ல அது அவர்களுக்கு தெரியாது, அது அவர்கள் பயன்படுத்துவதில்லை. அவர்கள் தனியா இறை வழிபாடு மட்டும்தான். ஆனால் இங்கே இறை வழிபாடும் இருக்கு, வணக்க வழிபாடும் இருக்குது. இறை வழிபாடு என்றால் இறைவனை வழிபடுவது. சரியோ, அதுக்கு பேர் தான் ஆராதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் புனிதர்களுக்கு நடைபெறுகின்ற வழிபாடுகளிலே அது ஒரு வணக்க வழிபாடாக பார்க்கப்படுகிறது. ஆராதனை வேறு, வணக்கம் வேறு. அதுதான் நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நிறைய இதிலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. நிறைய பேருக்கு அது புரிகிறதில்லை. அதே போல பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய மற்ற கிறிஸ்தவ சபை சகோதரர்களுக்கும் இது புரிகிறதில்லை. அதனாலே தான் இங்கே வந்து பிழையான வழிபாடுகள் நடைபெறுகிறது என்றும் அங்கு சரியான வழிபாடு நடைபெறுகிறது என்றும் அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அதுபோல எங்களுடைய கத்தோலிக்க மக்களுக்கும் பார்த்தீர்கள் என்றால் இதற்குள்ள வித்தியாசம் தெரியாமலேயே அவர்கள் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதனுடைய வித்தியாசத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறை வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது இறைவனை நாங்கள் வழிபடுகிறோம் என்பது மிக முக்கியம். அதுக்காகத்தான் ஆலயம் பெறுகிறோம். கிறிஸ்தவத்திலே அது ஒரு முக்கியமான ஒன்று. அப்ப அந்த முக்கியமான ஒரு வழிபாடை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் போவோமாக இருந்தால், சரியான புரிந்துணர்வோடு அந்த இறை வழிபாடை நாம் செய்யாமல் இருப்போமாக இருந்தால் இறைவனுடைய ஆசீரும் நமக்கு கிடைக்காது. ஒன்று. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் சாத்தான் தான் அதிலே வந்து வெற்றி அடைகிறானே தவிர கடவுள் அங்கு தோற்று போகிறார். ஆகவே இறைவன் தோற்று போக முடியாது. அதாவது இறைவன் தோற்று போகிறான் என்றால் எம் வழியாக, எங்களுடைய செயல்முறை வழியாக சாத்தான் வெற்றி அடைகிறான், அவ்வளவுதான். அப்ப நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஆராதனை அல்லது இறை வழிபாடு என்றால் இறைவனுக்கு மட்டும்தான் அது சொந்தம். ஆராதனையை நாங்கள் எந்த மனிதர்களுக்கும், எந்த படைப்புக்கும், எந்த புனிதர்களுக்கும் கொடுக்கிறது இல்லை. திருச்சபையில அப்படி கொடுக்கிறதே இல்லை, அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் அது சிலை வழிபாடு. இப்ப நாம் யாரும் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய திருச்சபையிலே அன்னை மரியாளை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்லை யாரும். புனித அந்தோனியாரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. கடவுளைத்தான் ஆராதிக்கிறோம் என்று நாம் சொல்லுவோம். என்றால் ஆராதனை, இறை வழிபாடு என்பது இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அது எந்த புனிதர்களுக்கும் அது சொந்தம் இல்லை. ஏனென்றால் அத்தனை புனிதர்களும் இறைவனைத்தான் ஆராதனை செய்தவர்கள். அவர்கள் யாரும் தங்களை கடவுளாக சொல்லிக் கொள்ளவும் இல்லை, திருச்சபையும் அப்படி சொல்றது இல்லை. ஆகவே ஆராதனை என்பது தனிப்பட்ட முறையிலே கடவுளுக்கு மட்டும்தான். அப்ப இறை வழிபாடு என்றால் கடவுளுக்கு மட்டும்தான். அதனாலதான் நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணும் பொழுது அந்த நற்கருணைக்கு ஆராதனை வழிபாடு நடத்தப்படுகிறது. ஆனால் புனிதர்கள் வழிபாடு நடத்தும் பொழுது அந்த சுரூபத்துக்கு ஒரு நாளும் ஆராதனை வழிபாடு நடத்துறது இல்லை. அதுக்கு வந்து வணக்க வழிபாடு தான் நடக்கப்படும். வணக்க வழிபாடு என்றால் என்ன அர்த்தம்? வணக்க வழிபாடு என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை, அவ்வளவுதான். சரியென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வணக்கம், அதிலே வந்து எந்த பிழையும் இல்லை. என்றால் அவர்கள் வந்து இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள். சரியோ, அவர்களால தான் அவர்களோடு தொடர்ச்சியாக இந்த திருச்சபை நாங்கள் வழி நடந்து வருகின்றோம். அதனால எங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்கள். ஆகவே அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த வணக்கத்துக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அது வந்து சாதாரணமாக ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறந்தவர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துவார்கள். ஒரு நாட்டு விடுதலை கிடைத்து விட்டது, அப்ப விடுதலைக்கு யார் முக்கியமான காரணமா இருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவது, வணக்கம் கூறுவது வந்து சாதாரண ஒரு நிலைதான்.
அந்த வணக்கம் வந்து இறை ஸ்தானத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல, உயர் மரியாதைக்குரிய ஒன்றாகும். அப்ப அந்த அடிப்படையில தான் புனிதர்களுக்கு வணக்க வழிபாடு நடத்தப்படும். அப்ப வணக்க வழிபாடு அப்படி என்று வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 2 விடயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. ஒன்று வந்து புனிதர்களுக்கு நாம் கொடுக்கின்ற உயர் வணக்கம். 2வது எங்களுடைய திருச்சபையிலே பார்த்தீர்கள் என்றால் புனிதர்கள் பரிந்துரைக்கிறார்கள், இறை மக்களுக்காக மன்றாடுகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலே அவர்களிடத்திலே மன்றாடுகிற ஒரு நிகழ்வும் வந்து இந்த வணக்க வழிபாட்டில் இருக்கும். அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் அவர்களிடத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வும் வந்து அந்த வணக்க வழிபாட்டில் இருக்கும். சோ முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இறை வழிபாடு என்பது வேறு, வணக்க வழிபாடு என்பது வேறு. இறை வழிபாடு என்பதுதான் ஆராதனை. ஆராதனை இறைவனுக்கு மட்டும்தான். அது திருச்சபையில எந்த புனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அல்ல. நாம் அதை பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் இந்த புதுவாழ்வு இறை வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது சாதாரண மற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் வந்து ஏன் புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இல்லை, ஏன் இங்கே புனிதர்களுடைய வழிபாடு நடத்தப்படுகிறது இல்லை, ஏன் இங்கே சுரூபங்கள் இல்லை அப்படின்னு கேட்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு வந்து இந்த விடயம் வந்து புரியாமல் இருக்கிறதான் முக்கிய பிரச்சனையே தவிர வேறொரு பிரச்சனையும் அல்ல. அவர்கள் கெட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கு தெரியுதில்லை இதென்றால் என்ன வித்தியாசம் என்று. அப்ப இந்த திருச்சபையில இந்த சிவ வழிபாடு உருவாக்கப்பட்டதனுடைய முக்கிய காரணமே அது ஒரு இறை வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. தெரியும். அப்ப அதனால இங்கே வந்து இறை வழிபாடு, அதாவது தூய ஆவினர் வழியாக இறைவனை வழிபடுகின்ற ஒரு வழிபாடு தான் சிவ வழிபாடு. சாரி பிரதர், உங்களோட அந்த சவுண்ட் எனக்கு மட்டும் அப்படி இருக்கோ, உங்களோட சவுண்ட் குறைஞ்சிட்டது பிரதர். ஓகே, வேற யாருக்கும் அப்படியா? இல்ல இல்ல, எனக்கு ஓகேயா இருக்குது. எனக்கும் ஓகே. சாரி. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க் யூ. சோ அப்படி பார்த்தோம் என்றால் எங்க விட்டுனானியா மற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் வந்து அதை பிழையாக புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இங்கே வந்து ஏன் இப்படி நடக்கப்படுகிறது இல்லை. அப்ப அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சிவ வழிபாடாக இருக்கும். அது போல இப்போ ஒரு அந்தோனியார் நவநாள் நடக்கிறன்னு வைப்போம். அந்தோனியாருக்கு நவநாள் வழிபாடு என்றால் அங்கு போய் பார்த்தீர்கள், அங்கு வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பாடலோ அல்லது இறை புகழோ அல்லது இப்படி ஒரு எங்களுடைய சிவ வழிபாடு அங்கு நடக்காது. அங்க போய் நாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, ஏன் இங்கே எங்களுடைய சிவ வழிபாடு மாதிரி நடத்துறது இல்லை என்று அங்கு கேட்கக்கூடாது. என்றால் அது வந்து ஒரு புனிதருக்கு வணக்க வழிபாடு நடைபெறுகிறது. அங்கு அவர்களை மையப்படுத்தி அங்கே வந்து அவர்களுக்கு ஒரு மரியாதையும் அவர்களிடத்திலே மன்றாடுகிற வழிபாடும் நடைபெறுகிறது. சரியோ? சோ இதுதான் இதுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இதை நீங்களாகவும் யோசித்து பார்க்கலாம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். என்றால் இதை நீங்கள் எப்பொழுது நாம் இதை புரியாமல் போய்விடுகிறோம், இது போன்ற சில வித்தியாசங்களை புரியாமல் போய்விட்டோம் என்றால் சாத்தானுக்கு சரியான வசதி எங்களை இறை மக்களை உண்மையான இறை வழிபாட்டிலிருந்து அவர்களை பிரித்து வைத்திருப்பது சாத்தானுக்கு ஒரு பெரிய வசதியாக போய்விடுகிறது. அப்ப திருமறை கூட அதான் இயேசு சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அப்ப தூய ஆவியானவர் பார்த்தீங்கன்னா எங்களை எப்பொழுது நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அப்ப அந்த நிறை உண்மையை நோக்கி நாங்கள் போகாதபடி, நிறை உண்மையை அறிந்து கொள்ளாதபடி தடுப்பது சாத்தானுடைய ஒரு பெரிய வேலை. அதை அவன் செய்து கொண்டே இருப்பான். அதுல இருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற சில உண்மை விடயங்களை நாம் அறிந்து அதிலே நாம் வந்து வளர்ந்து வந்தோம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. சரி, 2வது நாம் அதுல என்ன பார்க்க போகிறோம் என்றால் உண்மையான இறை வழிபாடு, அதாவது நமது தேவைகளை முன்வைப்பது அல்ல, கடவுளின் புகழை எடுத்துரைப்பது என்பதுதான் உண்மையான இறை வழிபாடு ஆகும். சரியோ? இது கூட நிறைய மக்களுக்கு புரிகிறது இல்லை. இது வந்து 99% மக்களுக்கு வந்து இது புரியாமலேயே போய்விட்டது. சரியோ? அது என்னவென்றால் இறை வழிபாடு என்றாலே மக்கள் எல்லாரும் வந்து எதற்காக கோயிலுக்கு இறை வழிபாட்டுக்கு போகிறோம் என்றால் எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவதற்காகத்தான் இறை வழிபாட்டுக்கு போகிறார்கள். சரியோ? ஆனால் உண்மையான இறை வழிபாடு என்பது தேவைகளுக்காக மன்றாடுவதற்கு இறைவனிடத்திலே போகிறதல்ல, எங்களை படைத்த இறைவனை ஆராதிப்பதற்காக, அவரை புகழ்ந்து அவரை ஏற்றி அவரை உயர்த்துவதற்காக நாம் போகிற வழிபாடு தான் இறை வழிபாடு. அதனாலதான் நீங்கள் பார்த்துக்கொண்டால் திருப்பள்ளியிலே பார்த்துக்கொண்டால்
அந்த சும்மா ஒரு ஒரு இறை மக்கள் மன்றாட்டுன்ற ஒரு 5 மன்றாட்டு அதிலே சொல்லப்படுமே தவிர முழு வழிபாடு முழுவதும் இறைவனை புகழ்வதும் இறைவனை மையப்படுத்துவதுமாக இருக்குமே தவிர எங்களுடைய தேவைகளுக்காக அங்கு மன்றாடப்படுவது இல்லை. என்றால் உண்மை இறை வழிபாடு என்பது எங்கள் தேவைகளுக்காக அங்கு போறது இறை வழிபாடு அல்ல, அது எங்கள் தேவைகளுக்காக போகிறோம். இறை வழிபாடு என்றால் இறை மக்களாகிய நாங்கள் எங்களை உண்டாக்கிய ஆண்டவரை நாங்கள் வழிபடப் போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை புகழப் போகிறோம். அதுதான் இறை வழிபாடாகும். சரியோ? உதாரணமாக ஒரு 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 நாட்டு தலைவர் வருகிறார் என்றால் அவரை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அவருக்கு ஒரு புகழ், அதாவது அவருக்கு ஒரு வரவேற்பு வரவேற்பு நிகழ்வை நடத்துவார்கள், அல்லது அவரை பற்றி பெருமையாக சில விஷயங்களை கூறுகிறார்கள். சரியோ? அவரிடத்திலே போய் எங்கள் தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல. அது போல இறை வழிபாடு என்பதும் கூட இறைவனை நாங்கள் தொழுது கொள்ள, இறைவனை வழிபட போகிறதான் உண்மையான இறை வழிபாடு. சரி, அப்ப எங்கள் தேவைகள் அப்ப எப்படி சந்திக்கப்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இயேசு என்ன சொல்லுவார்? முதலில் கடவுளுடைய அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் நீங்கள் தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சரியோ? இப்ப யாரெல்லாம் உண்மையாகவே இறை வழிபாட்டில் பங்கு பெற்றி இறைவனை உயர்த்துகிறார்களோ, இறைவனை வழிபடுகிறார்களோ, இறைவனுக்கு முன்பாக ஆண்டவரே உமக்கு முன்னிலையிலே நான் ஒரு தகுதியற்றவளாக இருந்தால் இருக்கிறேன், என்னை மன்னித்தருளும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், நீர் உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றுகிறீர், உம்மை புகழுகிறேன், அல்லது உம்மை தந்து எங்களை மீட்டீரே, நீர் அவ்வளவு பெரிய கடவுள். இவ்வாறு நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காகத்தான் நாங்கள் இறை வழிபாட்டுக்கு போகிறோம். அதனாலதான் இப்ப எங்களுடைய சிவ வழிபாடுகள் அதுகளிலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் புகழ்ச்சி வழிபாடு செய்கிறோம், அதுக்கு பின்பு மக்களுடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஏனென்றால் அது வந்து அந்த சிவ வழிபாட்டிலே அது மக்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதற்காக அதை நாங்கள் இணைத்து அது செய்யப்படுகிறது. ஆனால் உண்மை இறை வழிபாடு என்பது பார்த்தீர்கள் என்றால் கடவுளை நாம் உயர்த்துவதும் கடவுளை ஆராதிப்பதற்காக நாம் கோயிலுக்கு போகிறதும். சரியோ? இதுதான் உண்மை இறை வழிபாடு. அப்ப நான் ஏற்கனவே அந்த திருப்பலியை பற்றி நான் சொன்ன பொழுது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருப்பலியினுடைய அர்த்தம் என்னவென்றால் எங்களை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக போவதுதான் திருப்பலி. திருப்பலியில போய் எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவதற்கு போகிறதல்ல. திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெற போகிறோம். ஏனென்றால் எங்களை பலியாக அர்ப்பணித்து எங்களுக்காக தன்னை பலியாக அர்ப்பணித்த கிறிஸ்துவை எங்களுக்குள் நாம் பெற்றுக்கொள்வதற்காக போவதுதான் திருப்பலி வழிபாடு. சரியோ? வேற மற்றொன்றுக்காக திருப்பலி வழிபாடு மையப்படுத்தப்படவில்லை. அதனால்தான் அதுக்கு பின்பு மக்கள் வந்து பார்த்தீர்கள் புனித இடத்திலே வேறு இடங்களில் மன்றாடுவார்கள் தங்களுக்கு விருப்பமானதை. ஆனால் வழிபாடு அதோடைய முடிந்திடும். பிதாச்சம் பரிசுத்தாயம் தொடங்கி அந்த திருப்பலி வழிபாடு முடிந்திடும். அது அவ்வாறு அந்த வழிபாடு அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியோ? சரி, இப்ப இதிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கும் நிறைய மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் கோயிலுக்கு போறது, சிவ வழிபாட்டுக்கு போறது என்றாலே தங்கள் தேவைகளுக்காக போகிறது போல வந்திருக்கிறது. இதைதான் எல்லா இடமும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு நடக்கும் பொழுது பார்த்துக்கின்றால் சாத்தானுக்கு பெரிய சந்தோஷம். இந்த மக்கள் தொடர்ந்து மக்கள் கடவுளிடத்திலே உண்டே பெற்றுக்கொள், கடவுள் தருவாரா என்று போய் கொண்டிருக்கிறார்களே தவிர கடவுள் தந்து விட்டார், தருகிறார் என்ற நம்பிக்கையற்ற மக்களாக இருக்கிறார்களே. அப்ப இப்படி வைத்திருப்பதுதான் சாத்தானுடைய வேலை. இவ்வாறு வைத்திருக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்கிறான்? கடவுளை பார்த்து சிரிக்கிறான். பாத்தியா, உண்மை தேடி வருகிற மக்கள் எல்லாரும் உண்மை புகழ்வதற்காக வருகிறது அல்ல, உண்மை புகழ்ந்தேற்றுவதற்காக வருகிற மக்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் தங்கள் தேவைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியோ? ஏனென்றால் சாத்தானுக்கு கடவுளை ஆராதிப்பது மகா பெரிய வெறுப்பையும் அதே நேரத்தில் அவனுக்கு அது பெரிய ஒரு தண்டனை போல அவனுக்கு தெரிகிறது. அதனால சாத்தான் ஒரு பாதம் கடவுளை ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க மாட்டான். அப்ப மக்களையும் ஆராதிக்க விடாமல் தடுப்பது. சோ இதுதான் வந்து சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். இதுதான் இதுக்குள்ளே மறைந்திருக்கிற உண்மை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த சிவ வழிபாட்டிலே பங்கு பெறுவதனால் கடவுளை ஆராதிக்க கற்றுக்கொண்டோம் பாருங்கள். அதனாலே நாங்கள் வந்து இப்பொழுது இறைவனை அந்த புகழ்ச்சி நேரத்தில் இறைவனை வழிபடுகின்றோம், இறைவனை போற்றுகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் எங்களை உண்டாக்கினீர், நீர் பரிசுத்தர் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். சோ அது வந்து இறைவனை புகழ்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலை. இந்த நிலை ஏற்படும் பொழுது சாத்தானால் அதை தாங்க முடியாது. சரியோ? அவன் என்ன செய்வான் என்றால் இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும். என்றால் இறைவனை புகழ்வது அவனால் தாங்க முடியாது. அது இந்த பொதுவாக எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், இறைவனை இப்ப நீங்க ஒரு அலகை பிடித்து சாத்தானால் பீடிக்கப்பட்ட ஒருவர் ஒரு புகழ்ச்சி வழிபாட்டில் இருந்தால்
நாங்கள் புகழும் பொழுது பார்த்தென்றால் அவர்களால் தாங்க முடியாமல் இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படி என்று சொல்லுவார்கள். சரியோ? என்றால் அந்த புகழ்ச்சி வழிபாடு என்பது சாத்தானை எரிக்கிறது போல இருக்கும். என்றால் புகழ்ச்சியிலே கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டு வரும் பொழுது அதற்குள்ளே சாத்தானால் நிற்க முடியாது, எரிகிறது போல இருக்கும் அதற்கு. அப்ப அதனால இந்த புகழ்ச்சி நடக்கக்கூடாது, நிறுத்தப்படணும். அந்த இறைவனை வழிபடுகிற நிகழ்வு குடும்பங்கள்ல இருக்கக்கூடாது, ஆலயங்கள்ல இருக்கக்கூடாது. அதனாலே அதை குழப்புவதற்கு அவன் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக செயல்பட்டு கொண்டே இருப்பான். சோ இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அவனிடமிருந்தும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவனால் உருவாக்கப்படுகிற தடைகளையும் தாண்டி இறைவனை நாங்கள் வழிபடுகிறவர்களாக, இறைவனை வழிபடுகிற வழிபாடு செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்படுகிறோம். சரி, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், உண்மை இறை வழிபாட்டுக்கு எவ்வாறு அலகை தடைகளை கொண்டு வருகிறான். 2 விடயத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், விடுதலை பயண நூல், சரியோ, யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 1 to 2 வரை உள்ள இறை வசனங்கள். இது தொடக்கத்திலே நடந்த ஒரு விடயம். இது பார்த்தீங்கன்னா மோயிசனுக்கும் பார்வோன் அரசனுக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். பார்த்துக்கின்றால், பின்னர் மோசையும் ஆரோனும் பார்வோனிடம் அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போக விடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போக விடவும் மாட்டேன் என்று கூறினான். தெரியும். இதுல மோயிசனும் ஆரோனும் பார்வோனிடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்றால், இஸ்ராயேல் மக்களை உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே விடு, ஏனென்றால் நாங்கள் போய் அந்த இறைவனுக்கு வழிபாடு செய்ய போகிறோம், பலிபீடம் கட்டி இறைவனை வழிபட போகிறோம், அவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வோன் விடமாட்டான். சரியோ? அதுக்கு பின்பு நிறைய சம்பவங்கள் பின்பு நடக்கும். விடுகிறேன் என்று சொல்லுவார், அதுக்கு பின்பு பார்த்துக்கொண்டால் அவனுடைய மனம் கடினமாக இல்லை, விடமாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய தடைகள் வரும். அப்ப கடவுள் அதுல 2 விதமாக செயல்படுவார். ஒரு விதத்திலே பார்த்தால் பார்வோனுடைய மனதை கடினப்படுத்துவார். கடினப்படுத்தி கொண்டு வாதைகளையும் அதே நேரத்திலே சில அரும் செயல்களையும் செய்து காட்டுவார் இஸ்ராயேல் மக்களுக்கு. இஸ்ராயேல் மக்கள் கடவுளை யார் என்று அறிந்து கொள்வதற்காகவும், அதே நேரத்திலே பார்வோன் உண்மை கடவுளை யார் என்று அறிந்து கொள்வதற்காகவும் அங்கு சில நோய்கள், சில அருமடையாளங்கள் நடக்கிறது. அது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், அன்றைக்கு எகிப்து நாட்டிலே இருந்த மக்கள் என்னவெல்லாம் நம்பினார்களோ அதெல்லாம் பிழை, எங்களுடைய கடவுள் தான் உண்மை என்பதை காட்டுவதற்காக நடந்த சம்பவமாக இருக்கும். அப்ப இதிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மக்கள் இறைவனை வழிபடாதபடி சத்துரு பார்வோன் அரசனுடைய மனதுக்குள் இருந்து அவனுடைய வாழ்க்கை வழியாக இந்த மக்களை இறைவனை வழிபட விடாமல் தடுக்கிறதை நாம் பார்க்கலாம். சரியோ? ஆனால் அதுக்கு பின்பு மோயிசன் வழியாக அவர்களை வழி நடத்தி கொண்டு அவர்கள் இறைவனை வழிபடுவார்கள், அதை நாம் பார்க்கலாம். சரியோ? அப்ப உண்மையிலேயே சாத்தான் இறை வழிபாடு நடக்காதபடி அவன் எல்லா இடமும் அதை தடுக்க பார்க்கிறான். இப்ப இன்றைக்கு மக்கள் எல்லாம் பொதுவாக நிறைய கத்தோலிக்க திருச்சபை அனுபவத்திலே பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் இறை வழிபாட்டுக்கு போகும் பொழுது கூடுதலாக அங்கு வணக்க வழிபாடு தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்களே தவிர இறை வழிபாடு செய்கிறதே மிக குறைவாக இருக்கும். எல்லா கத்தோலிக்க மக்களுக்கும் வணக்க வழிபாடு தான் தெரியும், இறை வழிபாடு தெரிவது மிக குறைவு. இந்த சிவ வழிபாடுகள் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இறை வழிபாடு தெரிகிறது, மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்க வழிபாடு தான் தெரிகிறது. அப்ப இதுக்கு பின்னாலே பார்த்தோம்னா சாத்தான் மறைந்து நின்று மக்களை இறைவனை வழிபட விடாதபடி தடுக்க பார்க்கிறான். இப்ப நானும் நீங்களும் இறைவனுக்கு ஒரு வழிபாடு செய்வோம் அப்படி என்று ஆரம்பித்த உடனே பார்த்துக்கிட்டால் அவன் பல தடைகளை உண்டாக்கி இதெல்லாம் தேவையில்லை, அல்லது இதெல்லாம் சிரிப்பானது, இதெல்லாம் வேற விதமாக மாறிவிடும், இது வேற சபையாக்கும், அதாக்கும் இதாக்கும், வீட்டுக்குள்ளே குழப்பம், திருச்சபைக்குள்ளே குழப்பம், எல்லா மக்கள் மத்தியிலுமே அவன் இதை தடுப்பதற்காக என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருப்பான். என்றால் அவனுக்கு பிடிக்காத ஒன்று இறை வழிபாடு. சரி, 2வது பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 9 to 10 வரைக்கும். அப்ப இது இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு விடயம். இங்கே கூட பாருங்கள், அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே,
உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். சரியா? இதுல நீங்க அந்த 2 விடயத்தையும் ஒரு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி, சரியோ, அவருக்கே பணி செய். இந்த ரெண்டு விடயமும் மிக முக்கியமான ஒன்று இறை வணக்கத்திலே. சரியோ, அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பின்னுக்கு நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கே நீ பணி செய் அப்படின்ட்டு இயேசு சொல்லுவார். அப்ப சாத்தான் இயேசுவிடத்துல என்ன கேட்கிறான் என்றால், நீ நெடுஞ்சாங்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் நான் இவைகள் எல்லாவற்றையும் தருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறது சாத்தான். அப்ப இந்த நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்குவது, அதை பற்றி நான் பின்பு சொல்ல போகிறேன். சரியோ, அது ஆராதனையில, இறைவ ஆராதனையில ஒரு முக்கியமான பகுதி. அது இறைவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிற ஒன்று. நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அப்படியே தரையிலே விழுந்து இறைவனை வணங்குவது, அந்த கடவுள் தான் ஆராதனைக்குரியவர், அப்படியே விழுந்து வணங்குவது. அப்ப சாத்தான் என்ன சொல்றான் என்றால், என்னை அப்படி நீ விழுந்து வணங்கு, நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இப்ப இயேசு என்ன சொல்லுவான்டா, இல்ல, கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் வணங்கி அவருக்கு மட்டும்தான் பணி செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? இப்ப இயேசுவுக்கே அந்த சாத்தான் இவ்வளவு தடைகளை கொண்டு வரும் பொழுது, நானும் நீங்களும் இறைவனை வழிபட ஆரம்பித்தோம் என்றால் இலகுவாக சாத்தான் விடாது. சரியோ, எப்படியெல்லாம் தடைகளை கொண்டு வர அவன் செயல்படுவான். எனக்கு தெரியும், நான் இத்தனை வருஷம் இந்த பணி செய்து கொண்டிருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தடைகள் வருகிறது, எவ்வளவு பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். ஆனால் இதே நாங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே நடக்கிற ஒரு வழிபாடு செய்து கொண்டிருப்போம் என்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, பெரிய புகழும் வரவேற்பும் கிடைக்கும். சரியோ, ஆனால் நாம் கிறிஸ்துவை சொல்ல வரும் பொழுது பார்த்தென்றால் அவன் விட மாட்டான். ஏனென்றால் எங்கு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரோ அங்கு கடவுளுடைய மகிமை வெளிப்படும். யாரெல்லாம் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அதற்கு பின்பு சாத்தானுடைய அரசு தோற்று போய்விடும். அப்ப அந்த அரசு, அதாவது இறை அரசு குடும்பங்களுக்குள் வரக்கூடாது, இறை அரசு எங்களுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடாது. சாத்தானுடைய அரசு தான் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்கிறான் என்றால் இறை வழிபாடை நிறுத்துகிறான். வணக்க வழிபாடு செய்ய போறீங்களா, நீங்கள் செய்யுங்கள். வணக்க வழிபாடு யாரும் செய்யுங்கள். அவன் ஒரு தடை பண்ண மாட்டேன். வணக்க வழிபாடு செய்கிற ஆட்கள் கூடுதலாக சாத்தானை ஆராதிக்கிறவர்களாக மாறி விடுவார்கள். என்றால் சாத்தானால் என்ன கொடுக்கப்படுதோ அதை எல்லாத்தையும் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக் கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் இல்லை, இது கடவுளுக்கு விரோதமானது, இது கடவுளிடத்திலிருந்து வந்ததா, கடவுளிடத்திலிருந்து வரையிலையா, ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் முதல்ல சிவ வழிபாடுல பங்கு பெறும் முன்பு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாம் கோயிலுக்கு போய் ஆண்டவரே எங்களுக்கு பணம் வேணும்னு செபிக்கிறோம். சரி, அந்த பணம் வரும் பொழுது அது எங்கிருந்து வந்தது, இது சாத்தானிலிருந்து வந்ததா, இறைவனிடத்திலிருந்து வந்ததா, எங்களுக்கு தெரியாது. பணம் வந்தால் போதும், அவ்வளவுதான். சரியோ, குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் பண்ணி போய் மண்டாடுவோம். சரி, குடும்பத்தில் ஒரு நன்மை நடந்துவிடும். இந்த நன்மை கடவுளால் நடந்ததா, சாத்தானால் நடந்ததா, அது ஒன்றும் நமக்கு தெரியாது. நன்மை நடந்தால் போதும் அப்படின்ட்டு இருந்துடுவோம். அதனால் என்ன நடந்தது பார்த்தீர்கள் என்றால், மக்கள் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் நன்மைகளை கொடுக்கிற கடவுளை பின்பற்றுவதற்கு பதிலாக நன்மைகள் எங்கு கிடைக்கிறதோ அங்கு மட்டும் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நன்மை எங்கிருந்து வருகிறது என்பதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சரியோ, இப்ப கடவுளிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்கிறவர்கள் கடவுளை மாற்றிப்படுத்த ஆரம்பிப்பார்கள், கடவுளோடு வாழ ஆரம்பிக்கிறார்கள், கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள், தூய்மையாக வாழுகிறார்கள். கடவுளிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்கள் தவறான வழியிலே கொண்டு வருகிறது தெரிந்தால் அவர்களை மாற்றணும், வேண்டாம், இது எங்களுக்கு இல்லை, இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விடுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல. எந்த குறுக்கு வழியாலையும் போகலாம், எப்படி வேணும்னாலும் வாழலாம், வாழ்க்கையில எதையும் நாங்கள் செய்யலாம், எதையும் நாங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் வணக்க வழிபாடு செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்ப இதுக்கு பின்னாலே பார்த்துக்கொண்டால் சாத்தான் மறைந்து நின்று எல்லா மக்களையும் இறை வழிபாடு செய்ய முடியாதபடி விடாதபடி அவன் செயல்படுகிறான் என்பதுதான் உண்மையாகும். இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரி, ஆகவே இப்ப சாத்தான் இயேசுவையே பார்த்து என்னை நீ வணங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு இல்லை அப்படின்னு மறுக்கிறார். அப்ப உண்மை வழிபாடு என்றால் என்ன என்று இயேசு இங்கு சொல்லித் தருகிறார் பாருங்கள். இறைவனை, அதாவது என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், இயேசு அதனை பார்த்து உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் அப்படி என்று சொன்ன. அப்ப இயேசு நமக்கு சொல்லி தருகிறார், உன் கடவுளாக ஆண்டவரை மட்டுமே நீ ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு மட்டுமே நீ பணி செய்ய வேண்டும். அப்ப திருச்சபையில அவருக்கு மட்டும்தான் ஆராதனை செலுத்தப்படுகிறது. ஆனால் மக்கள் அந்த ஆராதனைக்குள்ளே வளர்க்கப்படுகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் திருச்சபையிலே கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை செலுத்தப்படுகிறது. சரியோ, ஆனால் மக்கள்
அதற்குள்ளே எந்த அளவுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்பது அது கேள்வி. அது ஏன் அப்படி நடப்பதில்லை என்றாலும் அது ஒரு பிரச்சனை தான். சரி, இப்ப நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாம் போகின்றோம். உண்மை இறை வழிபாட்டினுடைய வெளிப்பாடு என்ன என்பதை பார்க்க போகிறோம். உண்மையாக நாங்கள் இப்பொழுது இறை வழிபாடு செய்ய கற்றுக்கொண்டோம் என்றால், உண்மையாகவே நாங்கள் இறைவனை வழிபடுகிற மக்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் என்ன எங்களுக்கு நடக்கப் போகிறது? அதுல ஒன்றை மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியோ? அதாவது நாங்கள் வணக்க வழிபாட்டிலிருந்து இப்பொழுது இறைவனை வழிபடுகிறோம் என்று சொன்னால், இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்துக்கொண்டால், இந்த வசனத்திலே வாசித்த அதே வசனம்தான். ஆனாலும் பாருங்கள், அதனுடைய பின்பகுதியை சொல்லுகிறேன். அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்ப நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். உடனே அலகை அவரை விட்டு அகன்றது, பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது, உடனே வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். உண்மையாக இறை வழிபாடு நடத்தப்படும் பொழுது, அல்லது ஒரு குடும்பத்திலே அவர்கள் உண்மையாகவே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இறைவனை வழிபடுகிற குடும்பமாக அது மாறும் பொழுது என்ன நடக்கிறது பார்த்தீர்கள் என்றால், பாருங்கள், இயேசு என்ன சொன்னார்? மறைநூலில் இவ்வாறு எழுதியுள்ளது. என்னது? கடவுளை மட்டும் ஆராதனை என்று எழுதியிருக்கிறதே அப்படி என்று சொன்னாராம். அப்ப உடனே அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறார்கள்? பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது அப்படி என்று பார்க்கிறோம். முதலாவது அலகை அதுக்கு மேலே நிக்க முடியாமல் போயிட்டுதான் அது கிட்ட. என்றால் ஆண்டவர் இயேசுநாதர் சொல்லிட்டார், நான் கடவுளை மட்டும்தான் ஆராதனை செய்கிறேன், அதான் அவரை மட்டும்தான் ஆராதிப்பதான் உண்மை ஆராதனை என்று சொன்ன உடனே பார்த்தீர்கள் என்றால் அங்கு கடவுளுடைய வல்லமை அங்கு இறங்கி வருகிறது. அப்ப சாத்தானால் அது கிட்ட நிக்க முடியாமல் போகிறது. அப்ப சாத்தான் தெரிந்து விட்டது, நோ, இதற்கு மேலே அவரை நான் மேற்கொள்ள முடியாது. அப்ப சாத்தான் அவரை விட்டு விலகி போகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது. நாங்கள் எப்பொழுது உண்மையாகவே இறைவனை வழிபட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது சாத்தான் எங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறான். அவனால் நிற்க முடியாது எங்களுக்கு அருகே. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அவனால் செயல்பட முடியாமல் போகிறது. அதனாலதான் அவன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கான். நோ, இவர்கள் இறை வழிபாடை செய்ய விடக்கூடாது இவர்களை. அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் அவனால் அதுக்குள்ளே இருக்க முடியும். ஆனால் நாங்கள் இறை வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் அவனால் இருக்க முடியாது. அப்ப உடனே இயேசுவை விட்டு சாத்தான் விலகினான். அப்ப நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாங்கள் இறை வழிபாடு செய்தோம் என்றால், எங்களுடைய வீட்டிலும் சரி அல்லது இறை வழிபாட்டிலும் சரி, அப்படி அங்க கடவுளுடைய பிரசன்னம் நம்ம மேல் வருகிறது. அப்ப சாத்தானால் அங்கே நிற்க முடியாமல் போகிறது. உண்மையா இறைவனை வழிபடாமல் நாங்கள் பகட்டுக்காக அங்கே நிற்போமாக இருந்தால் சாத்தான் எங்களை தீண்ட ஆரம்பிப்பான். ஆனால் உள்ளுணர்வோடு நாங்கள் மக்களுக்காக அல்ல, இறைவனோடு மட்டும் ஒன்றித்து இறைவனை வழிபட ஆரம்பித்தோம் என்றால் அங்கு சாத்தானால் நிற்க முடியாது. அதுக்கு பின்பு என்ன நடக்குது பாருங்கள். சாத்தான் அங்கே போன உடனே என்ன செய்யப்படுகிறதா? வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கடவுளை ஆராதிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு இது கிடைக்காது. அது என்னது? அலகை விலகின உடனே ஆண்டவருடைய தூதர்கள் அங்கு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வது போலவே நானும் நீங்களும் இறைவனை வழிபட ஆரம்பிக்கும் பொழுது இருளின் வல்லமைகள் விலகி போகிறது. ஆண்டவருடைய தூதர்கள் எங்களோடு இணைந்து நின்று எங்களை வழி நடத்துகிறார்கள். கடவுளுடைய நன்மைத்தனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சேருகிறது. என்றால் அலகை நிற்கும் வரைக்கும் அது வர முடியாது. அந்த அலகை தடுத்து கொண்டே இருப்பான். அங்கு அலகை விலகும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய ஆசீர்வாதம், நன்மைத்தனங்கள் நம்மிடத்திலே வருகிறது. அதனாலதான் நான் நடுக சொல்லுவோம் புகழ்ச்சி வழிபாட்டில், இறைவனை புகழுங்கள். நீங்கள் இறைவனை புகழும் பொழுது உங்கள் கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும், தடைகள் நீங்கும், இருளின் வல்லமைகள் விலகி ஓடும். ஆண்டவரை புகழுங்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். எதற்காக? இதற்காகத்தான். சரி, இது போன்ற சில உண்மைகள் தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் புகழ மாட்டோம். இது என்ன வாயை திறந்து சத்தம் போட்டு செய்யறதோ, சத்தமா சொல்றதோ, இது என்ன இது இப்படி கை உயர்த்தி கொண்டு சொல்றதோ, மனதால் சொன்னால் போதாதோ, வாய் திறந்துதான் சொல்ல வேணுமோ அப்படின்லாம் நாங்கள் நிறைய யோசிச்சு கொண்டே இருப்போம். எங்களுக்கு உண்மை தெரியாது, உண்மை என்ற என்ன தெரியாது அது. ஆனால் இப்ப நாம் அறிந்து கொள்ளுங்கள், 2 விடயம் நடக்கும். நீங்கள் ஆண்டவரை புகழ ஆரம்பித்த உடனே இருளின் வல்லமை விலகும். அப்படி சொல்லும் பொழுது சாத்தான் விலகிறான் அப்படி என்று சொன்னாலும்
சாத்தானால் நம்முடைய வாழ்க்கையில் அதுவரைக்கும் இருந்த, இப்ப உதாரணமாக இன்றைக்கு காலம்பரை எழும்பி இருக்கிறோம், ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு விடயத்தை கேட்டோம், ஒரு விடயத்தை பார்த்தோம், அது நமக்கு ஒரு பிரச்சனையாகி விட்டது, நமக்குள்ளே சோறு வந்து விட்டது, குழப்பம் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டது. அப்ப இப்ப நாம் என்ன இருக்கிறோம்? அலகையின் சக்தியினால் நாம் இப்பொழுது தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்களுடன் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது ஜெபத்துக்கான நேரத்தை ஒதுக்கி அறையில போய் இந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், விடுதலை தருகிறவரே, என் பயத்திலிருந்து விடுவிக்கிறவரே, என் குழப்பத்திலிருந்து விடுவிக்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்மை நான் போற்றுகிறேன் என்று புகழ ஆரம்பித்த உடனே இப்ப என்ன நடக்க போகிறது? எங்களிடத்திலே சாத்தானால் கொண்டு வந்து போடப்பட்ட தீமைகள் இப்ப நம்மிடத்துல நிக்க முடியாமல் விலகி ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு பின்பு பரலோக வல்லமை நம்மேல் இறங்கி வரும். அப்ப அந்த சக்கனை நாங்கள் விடுதலை அடைந்து கொள்கிறோம். இது தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள்? தொடர்ச்சியாக சாத்தானால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தெரியும். எனிவே, சோ அப்ப இதுல அதை தான் நாங்கள் பார்க்கிறோம். சாத்தான் வந்து விலகின உடனே வான தூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறார்கள். அப்ப இதுதான் நடக்காதபடி சாத்தான் இந்த இறை வழிபாடை நிறுத்த பார்க்கிறான். ஆனால் நானும் நீங்களும் இறை வழிபாடு செய்ய கற்றுக்கொண்டோம் என்றால், அதை எங்கள் குடும்பத்திலே கொண்டு வருவதற்காக நாம் பாடுபட்டோம் என்றால், உண்மையான ஆசீர்வாதத்தை, உண்மையான மன நிறைவை, விடுதலையை, கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் காண முடியும். நான் திருப்பவும் சொல்லுகிறேன், அது இலகுவான ஒன்று அல்ல. அதுக்கு நீங்கள் நிறைய பாடுபட வேண்டும், நிறைய கஷ்டப்பட வேண்டும், எதிர்த்து நிறைய விடயங்கள் போராட வேண்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு வருவது சாதாரண விடயம் இல்லை. என்றால் எத்தனையோ நூற்றாண்டுகளாக சாத்தான் வந்து பல குடும்பங்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறான், தலைமுறையாக. அதை உடைத்து கிறிஸ்துவை கொண்டு வருவது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். சோ அதுபோல் நீங்களும் அதை செய்ய நினைக்கும் பொழுது நிறைய தடைகள் வரும். அதை தாண்டி நீங்கள் ஓட வேண்டும். இதை பற்றி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். அப்ப நான் எவ்வாறு என் வீட்டுக்குள்ளே கடவுளை கொண்டு வருவது? அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறு நான் செபிக்கலாம்? எவ்வாறு நான் இதை செய்யலாம்? எவ்வாறு நான் அதை செய்யலாம்? எப்படி என்று நீங்கள் கேட்கலாம், அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு அறிந்து கொள்வதன் நிமித்தம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு அது மிக மிக உதவியாக மாறிவிடும். சரி, அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இப்ப நாங்கள் கொஞ்சம் இறைகளோடு இணைத்து அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்றால், அப்ப அது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக புரியக்கூடியதாக இருக்கும். சோ இறை வழிபாடு என்பது பார்த்தீர்கள் என்றால், கடவுளின் தன்மையை அறிதல் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. கடவுளின் தன்மையை அறிதல் அல்லது கடவுளின் தன்மையை அறிவித்தல், அதான் இறை வழிபாடு. சரியோ? வான தூதர்கள் பரலோகத்திலே எல்லாருக்கும் தெரியும் எவ்வாறு கடவுளை போற்றுகிறார்களாம். பரிசுத்தர் 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 என்று போற்றுகிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன ஏன் வானதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று மட்டும் போற்றுகிறார்கள்? ஏன் அவர்கள் வானதூதர்கள் நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் விடுவிப்பவர், நீர் குணமாக்குகிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்படி என்று ஏன் வானதூதர்கள் புகழ்கிறது இல்லை? ஏன் வானதூதர்கள் தனியே பரிசுத்தர் 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 என்று மட்டும் புகழ்கிறார்கள்? அப்படி தெரிஞ்ச யாராவது இருக்கா? சோட்டா நீங்க சொல்லலாம். நாங்க மனுஷருக்கு தானே அந்த நல்லவர் வல்லவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். வானதூதர் அப்படி இல்லை தானே. ஓகே, குட். சரியா? ஓகே ஓகே. ஏன்னா வானதூதர்களுக்கு அவர்களுக்கு கடவுளை பரிசுத்தரா மட்டும்தான் தெரியும். கடவுள் அவர்களை குணமாக்கினவரா வானதூதர்களுக்கு தெரியாது. என்றால் அவர்களுக்கு நோய் வருகிறது இல்லை. கடவுள் அவர்களை குணமாக்கின அனுபவம் வானதூதர்களுக்கு இல்லை. வானதூதர்களை பாவத்திலிருந்து விடுவித்த அனுபவம் வானதூதர்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான் இருக்கு. அதனாலதான் எங்களை விடுவித்த ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பளித்த ஆண்டவரேன்னு சொல்லுகிறோம். வானதூதர்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை, எங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அப்ப வானதூதர்களுக்கு தெரியாது ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையே வானதூதர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அப்ப அவர்களுக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், ஆண்டவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர், அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அவர் என்று வானதூதர்களுக்கு அது மட்டும்தான். அதனாலதான் அவர்கள் அந்த பரிசுத்தத்துக்கு முன்பாக போக முடியாதபடி இறைக்கைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவ்வளவு பரிசுத்தம் கடவுள். அதனால அவர்கள் வெறும் பரிசுத்தர் 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 என்றே நாள் முழுவதும் போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா கடவுள் எங்களுக்கு தான் நிறைய செய்திருக்கிறார். எங்களுக்கு நிறைய குணமாக்குதலை தந்திருக்கிறார், எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், எங்களுக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். சோ
நாம் தான் எல்லாவற்றையும் சொல்லி கடவுளை புகழும் பொழுது என்ன நடக்கிறதா பாருங்கள். திருமறை கூட என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் இறைவனை புகழும் பொழுது வானதூதர்கள் மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே கடவுளை பற்றி, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே இறைவனை பற்றி, ஏன்னா அவர்களுக்கு தெரியாது அதெல்லாம். எனிவே, சோ அதனாலதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த இறை வழிபாடு என்பது வரும் பொழுது கடவுளுடைய தன்மையை அறிதல், கடவுளுடைய தன்மையை அறிவித்தல். சாரி, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஆராதனை என்ற, அதாவது இறை வழிபாடு ஆங்கிலத்திலே வேர்ஷிப் அப்படின்னு வருது. அந்த வேர்ஷிப் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்றால் வேர்த் டேஷ் ஷிப் என்ற வார்த்தையிலிருந்து தான் வேர்ஷிப் வந்ததாக சொல்லப்படுகிறது. சரியோ, வேர்த் டேஷ் ஷிப் என்றால் தகுதிக்கு உடையவருக்கு ஆராதனை. சரியோ, தகுதி, தகுதிக்குரியவருக்கு ஆராதனை. அப்ப தகுதிக்குரியவர் யார் என்று கேட்டால் கடவுள் மட்டும்தான். சரியோ, அதாவது திருத்துவ கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியார். இவர் இந்த 3 திருத்துவ கடவுள் மட்டும்தான் ஆராதனைக்கு தகுதி உடையவர்கள். ஏன் அவர்கள் ஆராதனை தகுதி உடையவர்கள் அதையும் பார்க்கலாம். அதே நேரத்திலே புனிதர்கள் ஆராதனைக்கு தகுதி உடையவர்களா? இல்லை. சரியோ, கடவுள் மட்டும்தான் ஆராதனைக்கு தகுதியுடையவர். ஏன் கடவுள் மட்டும் ஆராதனைக்கு தகுதியுடையவர் என்றால், முதலாவது கடவுள் வந்து பரிசுத்தராகவே இருக்கிறார். இரண்டாவது, அவர்தான் கடவுளை அவர்தான் உலகத்தை உண்டாக்கினார், நம்மை உண்டாக்கினார், அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுமை செய்கின்றார். ஆகவே அவர் வந்து புகழ்ச்சிக்கு தகுதி உடையவர். ஆனால் புனிதர்கள் வணக்கத்துக்கு தான் தகுதி உடையவர்கள் என்றால், புனிதர்கள் பாவிகளாக இருந்து புனிதர்களாக வந்தவர்கள். புனிதர்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அவர்களை மீட்டெடுத்தார். தெரியும். ஆகவே வணக்கத்துக்குரியவர் வந்து, அதாவது புகழ்ச்சிக்குரியவர் வந்து கடவுள் ஒருவர் மட்டும்தான். அதனாலதான் அதை வந்து வேர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். தகுதி உடையவருக்கு எங்களுடைய வழிபாடு. அப்ப கடவுள் ஒருத்தர் தான் ஆராதனைக்கு தகுதி உடையவர். இப்ப வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்ப நாங்க வந்து ஒரு நானும் நீங்களும் இப்பொழுது ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் தகுதியுடையவர் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்த ஆண்டவரை போற்றும் பொழுது சாத்தானுக்கு அங்க நிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் இப்ப கடவுளைத்தான் தகுதி உடையவர் என்று சொல்றோம். அப்ப அதை அவனால் ஒருபோதும் கேட்க முடியாது. அந்த சத்தத்தை அவனால் எரிச்சலாக இருக்கும். சரியோ, அதனாலதான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை வந்து அதிலிருந்து விழுத்துவதற்காக அவன் செயல்பட்டு வெற்றி அடைகிறான். இன்றைக்கும் அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒருத்தர் யாரும் கடவுளை ஆராதிக்க கூடாது. அவர்கள் அந்த சத்தமே அவருடைய வாயிலே வரக்கூடாது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அந்த சத்தத்தை கேட்டால் அவனால் நிற்க முடியாது. எனிவே, சோ அதனாலதான் இந்த வேர்ஷிப் என்றால் ஆண்டவரை உயர்த்துவது. நம் ஆண்டவரே நீர் ஒருவரே தகுதியுடையவர், நீரே என்னை உண்டாக்கினீர், நீரே என்னில் இரக்கம் காட்டுகிறீர், நீரே என்னை விடுவிக்கிறீர், நீர் ஒருவரே எனக்கு போதும், நீர் ஒருவர் தான் எனக்கு அடைக்கலம், நீர் ஒருவர் தான் என்னை வழி நடத்துகிறவர், நீர் ஒருவர் தான் என் ஆண்டவர் என்று நாம் சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதை வந்து சாத்தானுடைய அரசை அது உடைக்கிறது, கடவுளுடைய அரசை அது உயர்த்துகிறது. சரியோ, இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், உங்களோடு ஒரு எதிராளி இருக்கிறார். சரியோ, உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறதே இல்லை, அவரை பிடிக்கல. அவைகளை பற்றி நாங்கள் புகழ்ந்து கதைக்கும் பொழுது தபாசன மற்ற நேரத்தில் எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கு. அது வீட்டிலேயே சில நேரம் பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிள்ளையை உயர்த்தி கேட்டால் மற்ற பிள்ளைக்கு சில நேரம் தாங்க முடியாமல் இருக்கும். சரியோ, அதேதான் ஆன்மீகத்திலே நடைபெறும். நம்ம கடவுளை உயர்த்தினோம் என்றால் சாத்தானால் அதை கேட்க முடியாது. நோ இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி என்று பார்க்கிறான். சரி, இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வணக்கம் அப்படி என்றால் இறை வழிபாடு, உண்மை இறை வழிபாடு அப்படி என்று வரும்பொழுது அதனுடைய முதலாவது அர்த்தம் பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே, அதாவது எபிரேய மொழியிலே வந்து ஷாஹா அப்படி என்று அழைக்கப்படும். ஷாஹா என்றால் இந்த இறை வழிபாட்டுக்கு ஒரு தன்மை ஷாஹா அப்படி என்றால் தரைமட்டமாக விழுந்து இறைவனை வணங்கி ஆராதிப்பது. சரியோ, பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அவ்வாறுதான் இறைவனை ஆராதனை செய்திருக்கிறார்கள். அந்த நேரம் வரும்பொழுது அப்படியே தரையிலே விழுந்து இறைவனை ஆராதிப்பது. அது இன்றைக்கும் இஸ்லாமிய மதத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தங்கள் வழிபாட்டிலே அப்படி முழுக்க விழுந்து இறைவனை வழிபடுகிறார்கள். ஆனா கிறிஸ்தவத்துல வந்து அதெல்லாம் மாறிட்டு, அது இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்டைலா எல்லாம் வந்துட்டு, அப்படி நிக்கிறது, இப்படி நிக்கிறது, அப்படி உடுத்துறது, இப்படி இருக்கிறது, எல்லாம் குழப்பி அடிச்சு வச்சிருக்கிறோம். சரியா, உண்மை ஆன்மீகம் அங்கு வந்து இல்லாமல் போன மாதிரி வந்துட்டுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த இறை வழிபாட்டினுடைய அர்த்தம், இறைவனை வழிபடுகிறோம் என்னுடைய ஒரு அர்த்தம் வந்து சாஷ்டாங்கமாக அப்படியே விழுந்து வழிபடுகிறது.
அதனாலே எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது சாஸ்தாங்கம் பண்ணுகிறோம். அதுக்கு பின்பு முழங்காலில் இருந்து இறைவனை வழிபடுகின்றோம். சரியோ? அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குருக்களுடைய அல்லது அருள் சகோதரர்களுடைய அந்த என்னது அவர்களுடைய வாக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்வு நடக்கும். சரியோ? அந்த நிகழ்வுகளை பார்த்திருந்தால் அவர்கள் எல்லோரும் சாஸ்தாங்கமாக விழுந்துதான் அந்த வாக்கு தத்தம் கொடுப்பார்கள். அது சும்மா ஏதோ ஒரு காட்சிக்காக நடத்தப்படுகிறது அல்ல. அது விபிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட உண்மையான வழிபாடு என்றால், உண்மையாகவே நான் இறைவனை வழிபடுவதற்காக, இறை வழிபாட்டுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றால் சாஷ்டாங்கமாக விழுந்து இறைவனை வழிபடுவது. என்னை முழுவதுமாக ஆண்டவருக்கே ஒப்பு கொடுக்கிறேன், கடவுள் ஒருவர் தான் இனி எனக்கு என்றனுடைய அடையாளமாக சாஷ்டாங்கமாக விழுந்து இறைவனை வழிபடுவது. சரியோ? அதனாலதான் எங்களுடைய வழிபாட்டிலும் பார்த்திருந்தால் கடைசியாக நான் அந்த புகழ்ச்சி வழிபாடு முடிந்த ஆராதனை என்று வரும் பொழுது முழங்காலில் இருந்து வழிபடுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப நாங்கள் குயாரில் நிற்கிற பொழுது சில நாங்கள் எங்களால் முழங்காலில் இருக்க இயலாமல் இருக்கும். ஆனால் நின்றாலும் நாங்கள் அந்த நேரத்திலே உண்மையாகவே உள்ளத்திலே உணர்வோடு சிரம் தாழ்த்தி இறைவனை நாங்கள் வழிபட வேண்டும். என்றால் அந்த வணக்கத்தை இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க அழைக்கப்படுகிறோம், சாத்தானுக்கு அல்ல. இயேசு அந்த வணக்கத்தை சாத்தானுக்கு கொடுக்கவில்லை, இறைவனுக்கு மட்டும் கொடுத்தார். இயேசு சொல்லுவார், கடவுளை மட்டுமே நீ சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதே தவிர சாத்தானே அல்ல. ஆகவே உலகத்திலேருந்து எதை கொடுத்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கடவுளை மட்டுமே ஆராதிப்பேன் என்று இயேசு சொல்லுவார். அதுபோல நாங்களும் அந்த ஆராதனை நேரத்திலே முழுவதுமாக விழுந்து வணங்குவதென்றால் எங்களை ஆண்டவரே நீர் ஒருவர் தான், அதாவது நான் உம்மிடத்திலே என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகிறேன், அதான் அதனுடைய அர்த்தம். தெரியும்? இனி நீர்தான், இனி நான் அல்ல, நீர்தான், அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது, அதான் அதனுடைய அடையாளம். சரி, அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் அந்த பழைய ஏற்பாடு எபிரேயத்திலாம் எழுதப்பட்டது. சரியோ? ஹீப்ரூலே. அதனாலதான் அதுக்கு அந்த பொருள். புதிய ஏற்பாட்டிலே அது கிரேக்கத்திலே தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது, கிரேக்க மொழியிலே. புதிய ஏற்பாட்டிலே 3 பதங்கள் ஆராதனைக்கு சொல்லப்படுகிறது. சரியோ? முதலாவது பதம் பார்த்தீர்கள் என்றால் புரோஸ்கோனா என்றால் உயர் மரியாதையோடு இறைவனை வணங்குதல். அப்ப அந்த வழிபாட்டு நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு உயர் மரியாதை கொடுத்து இறைவனை வணங்க வேண்டும். சும்மா நாங்கள் நினைக்கிறது போல நின்று கொண்டு அங்க பார்த்துக்கொண்டு இங்க பார்த்துக்கொண்டு எல்லாம் இறைவனை வழிபடக்கூடாது. நான் கடவுளை வழிபட வந்திருக்கின்றோம். பயபக்தியாக நின்று இறைவனை வழிபட வேண்டும். உயர் மரியாதை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். கடவுளை வழிபடுகிறோம் நாம். தெரியும்? அதனாலதான் நாங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது, கோயிலுக்கு உள்ளே நுழையும் பொழுது நாங்கள் ஆசாரம் பண்ணுகிறோம். முழந்தாளில் இருந்து ஆசாரம் பண்ணி எழுந்து போய் திருப்ப முழங்காலில் இருந்து செபிப்பதற்காக நாங்கள் பழக்கப்பட்டோம். அது சும்மா நாங்கள் அந்த பொருள் தெரியாமலே நாம் சில நேரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அட்லீஸ்ட் அதையாவது நாம் செய்கின்றோம். ஆனால் அதனுடைய உண்மை அர்த்தம் என்றால் நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோடனே கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார், அவருக்கு நாங்கள் உயர் மரியாதை கொடுக்கின்றோம். அதுக்கு பின்பு நாங்கள் கதிரையில போய் இருந்து முழங்காலில் இருந்து திருப்பி உயர் மரியாதை கொடுக்கிறோம். அதை போய் ஆண்டவரே உம்மை நான் வணங்குகிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், இந்த இறை வழிபாட்டிலே பங்கு பெற என்னை தகுதியுள்ளவளாக மாற்றும், எங்கள் குடும்பத்தை தகுதியுள்ளதாக நீர் மாற்றும். அதுல போய் அதான் நாங்கள் மன்றாடுகிறோம். அங்க போய் பிராக்கு பார்க்கறது இல்லை. என்றால் அந்த இறைவன் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்ப இறைவனை வழிபட போகும் பொழுது உயர் மரியாதை என்று வரும் பொழுது அது நம்முடைய வெளி தோற்றத்தையும் அடக்குகிறது. சரியோ? நாங்கள் சிறப்பாக ஆடை அணிந்து ஒரு சிறந்த நிலையிலே நாம் போவது ஒரு நல்ல விடயம்தான். அப்ப அதுல ஒரு சிலர் ஏழ்மையாக பார்க்கிறவர்கள் உண்டு, ஒரு சிலர் சரியாக ஆடை அணிந்து போகலாமே, அதாவது ஒரு ஒரு தூய்மையான நிலையிலே மரியாதைக்குரிய ஆடை அணிந்து போகலாமே, அப்படி பார்க்கிறவர்கள் கூட உண்டு. சோ அதுல அதாவது இதுல எது சரியில்லை, அதாவது இப்ப நாங்கள் இலங்கைக்கு போகிறோம் என்றால் அங்கு ஏழ்மையான மக்கள் நிறைய இருக்கும் பொழுது நாங்கள் ஏழ்மையான ஒரு நிலையிலே போறது, எல்லாரோடும் நாம் இணைந்து நிற்பதற்கு அது வசதியாக இருக்கிறது. ஒரு வசதியான இடத்துல இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற நிலையிலே நாம் போக வேண்டும். அப்பொழுது எல்லோருக்கும் அதுவும் ஒரு வசதியாக மாறிவிடுகிறது. பட் எனிவே, எங்களை படைத்த இறைவனை நாங்கள் வழிபட போகின்றோம். ஆகவே அந்த இறைவனை வழிபட போகும் பொழுது நாங்கள் சிறப்பாக போகிறது மிக சிறந்தது. அவ்வாறும் இப்போதைய காலங்களில் அவ்வாறு தான் அது பார்க்கப்படுகிறது. சரி, I think we are close. So அடுத்ததை நாம் பார்த்திடலாம். மூன்றாவது, சரியோ? கிரேக்கத்திலே 2வது சொல்லப்படுகிற விடயம் பார்த்திருந்தால் லட்ருவோ அப்படின்னு சொல்லப்படும்.
அப்படி என்றால் அது ஆராதனைக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு பதம். இந்த பதம் என்னன்னு பார்த்தீர்கள் என்றால் வெறும் ஆண்டவரை புகழ்வது மட்டுமல்ல, எங்களை அர்ப்பணிப்பது என்பது அதுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொருளாகும். நாங்கள் இறைவனை வழிபடும் பொழுது வெறும் புகழ்ச்சி செய்வது மட்டுமல்ல, அது இறைவனை புகழ்வது மட்டுமல்ல, எங்களையே அந்த இடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி என்று அதுக்கு பொருள் சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையான ஆராதனை நாங்கள் பங்கு பெற வருகிறோம் என்றால் நாங்கள் அங்கே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். சரி, அதான் ஆராதனை 2வது பகுதி. அதனாலதான் எங்களுடைய திருப்பலி ஆரம்பமாகும் பொழுது இந்த ஆராதனையில் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு எங்கள் பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மனம் வருந்துவோம் அப்படின்னு சொல்லப்படும். சரியோ? அப்ப நாங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தகுதியுடையவர்களா இருக்கும்படி எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். அந்த நேரத்திலே உண்மையாகவே நாங்கள் மனம் பெருந்து அழைக்கப்படுகின்றோம், மனம் பெருந்து எங்களை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். 4வது பொருள் பார்த்தீர்கள் என்றால் லெய்டோகோஸ் அப்படின்னு அழைக்கப்படும். லைடோகோஸ் அப்படி LEIT லெய்டோகோஸ் அப்படி என்றால் கடவுளுக்கு ஒரு பணி செய்வதற்காக எங்களை அர்ப்பணிப்பது. அதாவது தெய்வீக பணி செய்வதற்காக, தெய்வீகமாக வாழ்வதற்காக எங்களை அர்ப்பணிப்பது என்பது இதனுடைய பொருளாகும். சரி, இந்த பொருளால்தான் எங்களுடைய திருச்சபையிலே பணிக்கு அழைக்கப்படுகிறவர்கள், அது குருக்களாக இருக்கலாம் அல்லது அருள் சகோதரிகளாக இருக்கலாம், அவர்கள் இந்த நிலையிலே அழைக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் இறை பணிக்கென்று நீங்கள் வருகிறதுனாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அதுக்கு பின்பு திருச்சபையினால் கொடுக்கப்படுகிற அந்த சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். சரியோ? அப்ப இறை வழிபாட்டிலே 3 விடயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று நாங்கள் இறைவனை வாயினால் புகழ்வது. 2வது இறைவனிடத்திலேயே எங்களை அர்ப்பணிப்பது. 3வது இறை பணி செய்வது, இறைவனுடைய வேலையை நாம் செய்வது. சரியோ? அதாவது எங்களுடைய வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவை கொடுப்பது. இந்த 3ம் சேர்ந்ததுதான் இறை வழிபாடு. சரி, இந்த 3ம் சேர்ந்ததுதான் இறை. அப்ப அதனாலதான் எங்களுடைய திருச்சபையில் எப்பொழுதும் சேவை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். சரியோ? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் உண்மையாகவே இறைவனை வழிபடும் பொழுது வாயினால் மட்டுமல்ல, அர்ப்பணிப்பினால் மட்டுமல்ல, எங்களுடைய சேவையினாலும் நாங்கள் மக்களுக்கு இறைவனை கொடுக்க வேண்டும். சோ இறை வழிபாடு என்றால் இந்த 3ம் அடங்கியதுதான் இறை வழிபாடு. அப்ப அதனால இயேசு, நான் உங்களை சொன்னேன்ல, அந்த மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு 2 விடயம் சாத்தானுக்கு சொன்னார். என்ன? ஒன்று உன்னை உண்மையான எங்களை உண்டாக்கிய இறைவனையே வணங்கி அவர் ஒருவருக்கே மட்டும் பணி செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியோ? அப்ப நாங்கள் இப்ப குடும்பஸ்தர்கள், நாங்கள் இல்லற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். குருக்கள் அருள் சகோதரிகள் பார்த்துக்கொண்டால் உண்மையா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர்கள் ஒரு துறவற வாழ்க்கையாக இறை பணிக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் குடும்பஸ்தர்களாக இறை பணிக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை முழுவதையுமே இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி, அந்த 24 மணி நேரம் அந்த பணியை செய்வதற்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு குடும்பம் இல்லை, அவர்களுக்கு திருச்சபை தான் குடும்பம். திருச்சபையினால் சொல்லப்படுகிற வேலையை 24 மணி நேரம் வாழ்நாள் முழுவதும் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது இந்த இறை வழிபாட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆழமான உன்னதமான ஒரு பதம். அதனாலே அவர்களுடைய நிலை என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை. சரியோ? அப்படி வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து இறை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் வரும் பொழுது எங்களுடைய குடும்பத்தை வாழ்ந்து கொண்டு இறை பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். சரியோ? இதுவும் மிக கடினமான ஒன்றுதான். இது நாங்கள் குடும்பத்தோடு, ஒரு உலகத்தோடு இருந்து, உலகத்துக்குள் இருந்து பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு இந்த பணியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஓகே, ஸோ அப்ப இன்றைய நாளிலே நாங்கள் இறை வழிபாடு, இறை வணக்கம் என்று பார்க்கும் பொழுது இதிலே பல விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியை வருகின்ற கிழமை ஐ திங்க் சிவிக் ஹாலிடே வருது. அதனால அது லாங் வீக்கெண்டா வந்தால் அந்த வீக்கெண்ட் இருக்காது. அதை தொடர்ந்து வருகிற அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகலாம். ஓகே, ஸோ அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்து அதை நீங்கள் கேட்கலாம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாம் இப்பொழுது செபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் உண்மையான இறை வழிபாடு என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மை உண்மையாகவே வழிபடுகின்ற மக்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கின்றீர். அந்த ஆன்மீக கண்களை நீர் திறந்து அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு இறை வழிபாடை தந்தீர். இந்த இறை வழிபாட்டின் வழியாக நாங்கள் உண்மையாகவே ஆராதனை செய்வது என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கின்றீர். அதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, இந்த இறை வழிபாடுகளை தொடக்கியவர்கள், இந்த இறை வழிபாடுகளை நடத்துகிறவர்கள், முக்கியமாக கனடாவில் இந்த இறை வழிபாடு தொடங்கப்படுவதற்கும் தொடர்ச்சியாக கட்டி எழுப்பப்படுவதற்கும் ஆண்டவர் நீர் பயன்படுத்துகிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதன் வழியாக நாங்கள் உண்மையாகவே உம்மை வழிபடுகிற மக்களாக நாங்கள் அறிந்து உணர்ந்து வாழ்ந்து வர இந்த வழிபாடு எங்களுக்கு உதவியா இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல உண்மையாகவே நாங்கள் உம்மை வழிபடவும், ஆண்டவர் எங்களை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து வழிபடவும், எங்கள் சேவைகள் மூலமாக உம்மை நாங்கள் வழிபடவும் நீதாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கேட்டது போல பொல்லாத சத்துரு இறைவனை நாங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வழிபட முடியாதபடி எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நாங்கள் உடைத்தெறிந்து இயேசுவின் நாமத்திலே வெற்றி கொள்ள இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த நிறை உண்மையை நோக்கி எங்கள் எல்லோரையும் வழி நடத்தியருளும். இதோ இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய இறை வழிபாடு ஆண்டவரே பற்றி எரிய ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த இறை வழிபாடு தொடங்க நீர் வழி வாசல்களை திறந்து விடும். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே உண்மை இறை வழிபாடு பற்றி எரிய ஆரம்பிக்கட்டும், கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, அதற்காக நீர் மக்களை எழுப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். அதற்காக குடும்பஸ்தர்களை நீர் எழுப்பும்படி நான் மன்றாடுகிறேன். அதற்காக ஆண்டவரை குடும்ப வாசல்கள் திறக்கப்படும்படி நான் மன்றாடுகிறேன். உண்மை வழிபாட்டின் வழியாக குடும்பங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். உண்மை வழிபாட்டின் வழியாக ஆண்டவரே மக்கள் ஆண்டவருடைய வல்லமை ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ளட்டும். உண்மை வழிபாடு செய்து சாத்தானை விரட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மக்களாக வாழ உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாரும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே